தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. கடவுளை பத்தி பேசக்கூடிய நூல்கள் நிறைய இருக்கு. ஆனா நம்மளை கடவுள் கிட்டவே கூட்டிட்டு போய் பேச வைக்கக்கூடிய நூல் திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். இது சான்றோர் வாக்கு. நம் மனதை உருக வைக்கக்கூடிய நூல் திருவாசகம். எவ்வளவு இன்பம் கொடுக்கும் தெரியுமா? கரும்பு சாறுல தேன் கலந்து, பால் கலந்து, செடுங்கனி தீஞ்சுவை கலந்து, என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார். இவ்வளவு இனிமையான ஒரு விஷயம் திகட்டியே போகல அப்படின்னு கடவுளை நேர்ல பார்த்தவருடைய அனுபவ வாக்கு. இந்த அழகான திருவாசகம் 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. 8ஆம் திருமுறை எட்டாத பரம்பொருளையும் எட்டி பிடிக்க வைக்கும் நூல் திருவாசகம். திருவாசகத்தை ஓதினால் முற்றும் ஓதுவதற்கு சமம். முற்றும்னா 4 வேதங்களுக்கும் ஓதியதை பயனை கொடுக்கக்கூடிய நூல் திருவாசகம். தம் மனதை உருக்கக்கூடிய நூல் திருவாசகம். கடவுளிடம் பேச வைக்கக்கூடிய நூல் திருவாசகம். இன்பம் அளிக்கக்கூடிய நூல் திருவாசகம். முக்தி நிலை அளிக்கக்கூடிய நூல் திருவாசகம். இந்த தமிழ் வேதத்தை படித்து உணர்ந்து ரசித்து வாயார சிவபெருமானை வாழ்த்துவதற்கு சின்மயா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் ஒரு அழகான வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனைவரும் கலந்து பயன்பெறுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம்.